இப்போ நாங்கள் இன்றைக்கி செய்ய போகிறது என்னென்னா, இப்போ ஜூம் எப்போன்ற யூஸ் பண்ண போக்கில் ஏற்படுற பொதுவான பிரச்சனைகளை பற்றி நாங்கள் கலந்துரையாட போகிறோம். சரியா? அதில் முதலாவதாக என்ன பிரச்சனைன்னு சொன்னால், நேம் ஒன்றை எப்படி சேஞ்ச் பண்ணுறது. இப்போ நான் ஜூம் மீட்டிங்கில் ஜாயின் ஆகிக்கிறேன். சரியா? எங்களால் முடியும் எங்களோட நேமை எப்படி சேஞ்ச் பண்ணிக்கொள்றேன். இப்போ இந்த இடத்துல பார்ட்டிசிபேஷன் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அந்த பார்ட்டிசிபேஷன் என்ற ஆப்ஷனில் நான் ஜாயின் ஆகினான்னு சொன்னேன்டா எனக்கு 3 டொட் மாதிரி வரும். இப்போ அந்த மேலே பார்ட்டிசிபேஷன் 1 அப்படின்னு ஒன்று இது அதில் அந்த இடத்துல அன்மியூட் என்ற ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு அங்கால 3 டாட்ஸ் இருக்குது. அந்த 3 டாட்ஸை எனக்கு நான் கிளிக் பண்ணேன்னு சொன்னேன்டா இப்போ பின் எட் ப்ரொஃபைல் பிக்சர் ரீநேம்டு அப்படி வரும். இப்போ அந்த இடத்துல கொடுத்து எனக்கு ரீநேம் பண்ணிக்கொள்ள இயலும். இப்போ இந்த இடத்துல பார்ட்டிசிபேஷன் 1 இருக்குது. இப்போ நான் பார்ட்டிசிபேஷன் 1 நான் எப்படின்னா பார்ட்டிசிபேஷன் 2 நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். இப்போ அதை நான் டைப் பண்ணுவேன். ஓகே, இப்போ நான் பார்ட்டிசிபேஷன் 2 நான் நேமை சேஞ்ச் பண்ணி கொண்டாச்சு. இப்போ இது ஜூம் மீட்டிங்கில் ஜாயின் ஆகிக்கிற நேரத்தில் நீ இப்படி நேமை சேஞ்ச் பண்ணிக்கொள்ளும். இப்போ அப்படி இல்லைன்னு சொன்னேன்டா நான் ஜூம் மீட்டிங்கில் ஜாயின் ஆகிறதுக்கு முன்னுக்கே எனக்கு நேமை சேஞ்ச் பண்ணிக்கொள்ள இயலும். இப்போ அதுக்கு நான் செய்ய வேண்டியது ஜூமை எப்பின் ஓப்பன் செஞ்சுன்னு சொன்னேன்னா எனக்கு இவ்வாறான ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று எனக்கு கிடைக்க போகுது. இப்போ அதில் நான் என்ன செய்ய போகிறேன்டா இப்போ இந்த ஐகான் அப்படின்ற ஒன்று இருக்குது. அதை இப்போ கிளிக் செஞ்சுன்னு சொன்னேன்டா மை ப்ரொஃபைல் அப்படின்றதுக்கு ஜாயின் ஆகும். சரியா? நாங்கள் செய்வோம். பார்த்தீங்கன்னா மை ப்ரொஃபைல் ஒன்று வருது. இப்போ அதுக்கு போகணுன்னு சொன்னேன்டா மை அக்கௌண்ட் என்ற ஆப்ஷனில் ப்ரொஃபைல் என்ற பேர் இருக்குது. இப்போ அதில் எனக்கு 2 நேம் வரும். ஒன்று ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஒன்று வரப்போகுது. இன்னொன்று டிஸ்பிளே நேம் ஒன்றும் எனக்கு கிடைக்க போகுது. இப்போ இந்த இடத்துல பார்த்துக்கணுண்டா என் பேர் 6245 கருணாரத்ன JHMS இருக்குது. இப்போ இது தான் எனக்கு வர டிஸ்பிளே நேம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்னு ஒன்று இருக்குது. சரியா? இது என்ன அக்கௌண்ட்டில் வர நேம். இந்த டிஸ்பிளே நேம் இருக்குது. இந்த டிஸ்பிளே நேம் தான் நான் மீட்டிங் லிக்க போகல மற்ற அகலுக்கு காட்ட போகிற நேம். ஸோ இப்போ இந்த நேமையும் நான் பார்ட்டிசிபேஷன் 2 நான் மாற்றிக்கொள்ள போகிறேன். இப்போ உங்களோட ஆப்ரேஷன் கமிட்டியால் உங்களுக்கு ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒவ்வொரு நம்பர் தந்திப்பாங்க. சரியா? இப்போ அந்த நம்பரையே நாங்கள் டிஸ்பிளே நேமை மாற்றிக்கணும்னு சொன்னோம்டா உங்களோட குரூப் எல்லாம் தேடி கண்டுபிடிக்கிறது லேசியாக இருக்க போகுது. ஸோ நான் என் டிஸ்பிளே நேமுக்கு என்னோடய குரூப் நேமான பார்ட்டிசிபேஷன் 2 நான் மாற்றிக்கொள்ள போகிறேன். இந்த நேம் மாத்திரத்தை டிஸ்பிளே நேம் மாத்திரத்தை ஒவ்வொரு டீம் மெம்பர்ஸும் சரியாக செய்ய வேண்டிய விஷயம். இப்போ அடுத்து நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்டா மீட்டிங் ஒன்றுக்கு எவ்வாறு ஜாயின் ஆகிறதுன்னு பற்றி நாங்கள் இந்த இடத்துல பார்ப்போம். இப்போ நான் திருப்பி சொல்கிறேன். இப்போ எடிட் இதுக்கு ஆப்ஷனுக்கு கொடுத்தாச்சு. அதில் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இடிக்கும். அது எங்கள்கிட்ட அக்கௌண்ட் நேம் டிஸ்பிளே நேமுக்கு போய்த்து எங்கள்கிட்ட எடிட் நேமை நாங்கள் டிஸ்பிளே நேம் மாற்றிக்கொள்ளும். அதுதான் எங்கள்கிட்ட டிஸ்பிளேயில் காட்ட போகிற நேம். இப்போ நாங்கள் அடுத்து பார்க்க போகிறோம் அப்படின்னா மீட்டிங் ஒன்றில் எப்படி ஜாயின் ஆகிறதுன்னு நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ மீட்டிங் ஒன்றில் ஜாயின் ஆகிறதுக்கு எங்களுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஒன்று இப்போ உங்களுக்கு லிங்க் ஒன்று ஷேர் ஆகிக்கும். அந்த லிங்க் உள்ளுக்கால போய்த்து எனக்கு மீட்டிங்களுக்கு ஜாயின் ஆகிக்கொள்ள இயலும். சில டைமில் அந்த லிங்க் உள்ளுக்கால எனக்கு ஜாயின் ஆக இயலாமல் இருக்கும். அந்த டைமுக்கு நான் என்ன செய்ய வேண்டியது பற்றி நாங்கள் இன்றைக்கு பார்க்கலாம். இப்போ மீட்டிங்கில் லிங்க் இல்லாத இப்போ லிங்க்கில் நாங்கள் போய்ட்டு ஜாயின் ஆக இல்லாத டைமுக்கு எப்படி ஜாயின் ஆகிறேன்னு சொன்னோம்டா அந்த லிங்க்கு கீழே எங்களுக்கு மீட்டிங் ஐடியும் பாஸ்கோட் நேமும் வரப்போகுது. இப்போ அதை நாங்கள் விரிவாக பார்ப்போம். இப்போ ஒரு லிங்க் கொண்டு வச்சுக்கோங்களே. இப்போ லிங்க்கை கொடுத்தேன்னு சொன்னேன்டா எனக்கு ஒட்டோவாக எனக்கு ஜூம் மீட்டிங்களுக்கு ஜாயின் ஆகிடும். இப்போ அப்படி இல்லாத டைம் நான் என்ன செய்யணும்னு சொன்னேன்டா இப்போ எனக்கு ஒட்டோ ஒரு மீட்டிங் இருக்கிறேன் தானே. இப்போ இந்த மீட்டிங்லேருந்து வலது பார்க்க கீழ் மூலையில் நீங்கள் பார்த்தேன்னு சொன்னேன்டா லீவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று உங்களுக்கு இங்கே இருக்குது. அந்த லீவ் அப்படின்ற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணேன்னு சொன்னேன்டா எனக்கு இந்த மீட்டிங்கில் இருந்து இப்போக்கி லீவ் ஆகிடும். யா அதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும்னு சொன்னேன்டா இப்போ பாருங்கள் நோட் நான் கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல ஜாயின் அப்படின்ற ஒன்று இருக்குது. இப்போ ஜாயினை நான் கிளிக் பண்ணேன்னு சொன்னேன்டா எனக்கு மீட்டிங் ஐடி அப்படின்னு ஒன்றும் அடுத்தது என்ன கிடைக்க போகுதுண்டா பர்சனல் லிங்க் மை நேம் அப்படின்னு இருக்குது. இப்போ நான் என்ன செய்யறேன்டா அந்த எனக்கு லிங்க்குக்கு நான் போய்த்து
அந்த இடத்துல நான் மீட்டிங் ஐடி அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த மீட்டிங் ஐடி நான் கிளிக் பண்ணி வரேன். இந்த இடத்துல பாருங்கள், மீட்டிங் ஐடின்னு சொல்லி எனக்கு மொத்தமாக 11 இலக்கம் உள்ள ஒரு ஐடியோடு தான் இருக்குது. ஒன்று பார்த்து நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். இல்லைன்னு சொன்னா அதை பார்த்து எனக்கு இங்கே டைப் பண்ண முடியும். இப்போ கீழே பாருங்கள், டோன்ட் கனெக்ட் ஆடியோ டேர்ன் ஆஃப் மை வீடியோன்னு இருக்குது. இப்போ நாங்கள் அதை ப்ரெசென்ட் பண்ண போகிற ஆள் இல்லை. ஸோ நான் என்ன செய்கிறேன்டா, அது ரெண்டையும் நான் கிளிக் பண்ணி கொண்டு நான் வீடியோவையும் ஆடியோவையும் ஆஃப் பண்ணி கொள்கிறேன். இப்போ நான் அடுத்தது ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணேன்னு சொன்னேன்டா, எனக்கு அடுத்தது பாஸ்கோட் கேட்க போகுது. இப்போ இந்த இடத்துல பாஸ்கோட் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒவ்வொரு இடத்தையும் நீங்கள் பார்த்து சரியாக கிளிக் பண்ணி பார்த்து டைப் பண்ண முடியும். அதாவது கேபிட்டல் சிம்பிள் எல்லாம் பார்த்து டைப் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அதை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ண முடியும். பேஸ்ட் பண்ணி உங்களுக்கு மீட்டிங் உள்ளுக்கு ஜாயின் ஆகிக்கொள்ள முடியும். இந்த இடத்துல எங்களுக்கு ஆடியோவும் வீடியோவும் கட் ஆகிக்குது. ஸோ நான் மீட்டிங்லுக்கு ஜாயின் ஆகிக்கொள்கிறேன். இப்போ நாங்கள் எப்படி ரீநேம் பண்ணிக்கொள்வது, மீட்டினுக்கு எப்படி ஜாயின் ஆகிறது, இப்போ அந்த மெத்தடெல்லாம் நாங்கள் பேசிக்காக பார்த்துருவோம். இப்போ அடுத்த விஷயம் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னோம்னா, எங்கள்கிட்ட ஸ்க்ரீனை நாங்கள் எவ்வாறு ஷேர் செய்கிறேன்ட்டு இப்போ நாங்கள் அதை பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் கீழே பார்த்தோன்னு சொன்னோம்னா, இப்போ நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் செய்ய போகல உங்களோட ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி வருது. அதாவது உங்களோட ஸ்லைடில் தான் இதெல்லாம் இது ப்ரெசன்டேஷன் இருக்குது. ஸோ இப்போ இதை நீங்கள் கீழே பார்த்தோன்னு சொன்னோம்னா, ஷேர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் உண்டு இந்த இடத்துல கீழே இருக்குது. இப்போ நான் அந்த ஷேர் என்ற ஆப்ஷனுக்கு கொடுத்தேன்னு சொன்னேன்டா, எனக்கு 2 வகையான ஸ்க்ரீன் ஷேர் வரும். என்ற ஸ்க்ரீன் அப்ளிகேஷன் விண்டோ அப்படின்னு சொன்னால் எனக்கு 2 வகையான ஸ்க்ரீன் வரப்போகுது. இந்த இடத்துல என்டையர் ஸ்க்ரீனை கொடுத்தேன்னு சொன்னேன்டா, உங்களோட லெஃப்டில் இருக்கிற ஃபுல் ஸ்க்ரீனும் ஷேர் ஆக போகுது. இந்த மெத்தட் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன்டா, உங்களோட ஃபுல் ஸ்க்ரீனும் நீங்கள் என்ன செய்கிறீங்க அது எல்லாம் ஃபுல்லாக இதாகும். அடுத்தது அப்ளிகேஷன் விண்டோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நான் ப்ரெசன்டேஷன் ஒன்று செய்கிற டைமில் இந்த அப்ளிகேஷன் விண்டோ தான் எங்களுக்கு மோஸ்ட் நாங்கள் யூஸ் பண்ணுற மிக பொருத்தமானது. அப்படின்னா இதில் எங்களோட ஸ்லைட் மட்டுமே இந்த இடத்துல எங்களுக்கு மற்றவர்களுக்கு காட்ட போகுது. ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் விண்டோன்னு நீங்கள் யூஸ் பண்ணணும்னு சொன்னா, முதல்ல உங்களோட ஸ்க்ரீனில் ப்ரெசன்டேஷனை நீங்கள் அதில் ஒன் பண்ணி வச்சுக்கொள்ள வேணும். இப்போ இது வர நான் ப்ரெசன்டேஷனை போட்டு வச்சுக்கிறேன். இது நான் செஞ்ச ஒரு ப்ரெசன்டேஷன் உண்டு. ஸோ அதுக்கு பிறகு நீங்கள் அப்ளிகேஷன் விண்டோவை கிளிக் பண்ணணுன்னு சொன்னா, உங்களோட ப்ரெசன்டேஷன் ஸ்க்ரீனுக்கு ஷேர் ஆக போகும். அது பிறகு லேசியான வேலை தான். அது ஆட்டோமேட்டிக்கலி ஸ்லைட் ஷோ அப்படின்ற ஆப்ஷனால் நார்மலாக அது என்ன சொன்னா ப்ரெசன்டேஷன் ரன் ஆகி கொண்டு போகுது. இது தான் ஒரு ப்ரெசன்டேஷன் ஷேர் பண்ணுற பொருத்தமான முறை. இப்போ ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுற மெத்தடை நாங்கள் பார்த்துட்டோம். இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறது பார்த்தாச்சு. அடுத்தது என்னென்னா, ப்ரெசன்டேஷன் ஒன்று நாங்கள் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் தெரிஞ்சிக்க வேண்டும். சிலருக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் ஒன்று எப்படி செய்கிறேன்னு சொல்கிற ஒரு ஐடியா ஒன்று இல்லாமல் இருக்கும். சாதாரணமாக ஒரு ப்ரெசன்டேஷன் ஒன்று செய்ய போகணும். நாங்கள் அந்த ப்ரெசன்டேஷன் ஃபார்மலாக இருக்கணும். இப்போ ஃபார்மலில் நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோன்னு சொன்னோம்னா, நாங்கள் ஒரு ஸ்லைட் எட் பண்ணணும் தானே. அந்த ஸ்லைடில் எங்களுக்கு தேவையான சின்ன விஷயம் ஒன்று மட்டும் தான் இருக்கணும். அடுத்த ஸ்லைடுக்கு நிறைய டெக்கரேஷன் அப்படி ஒன்றும் போட தேவையில்லை. இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ நான் என்ன செஞ்சேன்டா, ஒரு வேலைக்கு நான் ஒரு ப்ரெசன்டேஷன் செஞ்சேன். இப்போ அந்த ப்ரெசன்டேஷன் நாங்கள் இப்போ பார்ப்போம். அதை வச்சு அவங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று எடுத்து கேளுமாய்க்கும். இதில் நான் முதலாவது என்ன செய்கிறேன்னு சொன்னேன்டா, நான் பேக்ரவுண்ட் ஒன்று யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் மிக முக்கியம் என்னென்னு சொன்னேன்டா, இந்த பேக்ரவுண்ட் தான் நான் ஒவ்வொரு ஸ்லைட்லேயும் பார்த்தேன்னு சொன்னால், இப்போ ஒவ்வொரு ஸ்லைட்லேயும் இதே பேக்ரவுண்ட் தான் இருக்குது. இது தான் மிக முக்கியம். இப்போ நான் கலர் பேக்ரவுண்ட் இப்போ நிறைய டிசைன் ஒன்றும் போட தேவையில்லை. இப்போ அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னேன்டா, நான் இப்போ இந்த இடத்துல தேவைக்கு நேரத்தை மாதிரி இப்போ நான் ப்ரெசன்டேஷன் பண்ண போகலாம் ஒரு 2-3-5 மினிட்ஸ் பேசணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதில் இருக்கிற எல்லாத்தையும் இந்த ப்ரெசன்டேஷனில் நான் எட் பண்ண போகிறதில்ல. எனக்கு தேவையான நான் அந்த பேசுகிற விஷயத்தில் மெயின் பாயிண்ட்டுக்குமே அந்த மெயின் பாயிண்ட்டை மட்டும்தான் நான் இந்த இடத்துல இன்ஃபர்மேஷனுக்கு போட்டுக்கிறேன். இப்போ அதுக்கு நான் அது போட்ட ரீசன் என்ன சொன்னேன்டா, நாங்கள் ப்ரெசன்டேஷன் செய்ய போகல நாங்கள் இந்த ஸ்க்ரீனை பார்த்து பேசாமல் நாங்கள் ஆடியன்ஸை பார்த்து பேசணும். அப்போ நான் என் மனசில் நான் இப்போ இதில் ஒரு ஹெட்டிங்கை வச்சுக்கணும்னு சொன்னால், அந்த ஹெட்டிங்கில் இது தான் நான் பேச போகிறேன், இப்படி தான் பேசணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸுமே என்ன மனசில் இருக்கும். ஸோ இந்த ஹெட்டை பார்க்க போகல எனக்கு யாபம் வரும், நான் இதை தான் பேசணும் அப்படின்ட்டு நான் ஆடியன்ஸை பார்த்துக்கொண்டு அவங்களுக்கு நான் எதை பற்றின ப்ரெசன்டேஷன் செய்கிறேனோ அது அவங்களோட மனசில் ஆழமாக பதிகிற அளவுக்கு நான் அதெல்லாம் பேசணும். இப்போ நான் இந்த ஸ்லைடில் நான் பேசுகிற எல்லா விஷயங்களையும் போட்டு வச்சுருந்தேன்னு சொன்னால்
நான் இதை பார்த்து ரீட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அப்போ அது ஒரு ப்ரெசன்டேஷன் மாதிரி இருக்காது. அப்போ நான் ப்ரெசன்டேஷன் செய்கிறதுக்கு மிக முக்கியமான விஷயம் ஒன்று இதுதான். ஒரு மெயின் விஷயந்தான். சரி, இப்போ ஒரு ஸ்லைட்லேருந்து இப்போ இன்னொரு ஸ்லைடுக்கு மாறும்போது சில இப்போ அனிமேஷன், இப்போ டிரான்சிஷன், இப்போ மனிதர்கள் கைத்தட்டுற மாதிரி விஷயங்கள் வந்து போட்டிப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு ஃபார்மலான ப்ரெசன்டேஷனுக்கு வந்து சூட்டபிளான ஒரு விஷயம் இல்லை. ஸோ அந்த விஷயங்களை நாங்கள் தவிர்த்து கொள்ளணும். அப்படி போட்டோன்னு சொன்னோம்னா அது வந்து ஒரு ஃபார்மல் இல்லாத மாதிரி. இப்போ அடுத்தது, எனக்கு இப்போ கட்டாயம் இல்லை எல்லா ஸ்லைடுக்கும் நான் இப்போ இந்த ஃபோட்டோஸ்கள் போடுறது எனக்கு கட்டாயம் இல்லை. சில இப்போ 2 ஸ்லைடுக்கு இப்போ ஒரு ஸ்லைடில் ஒரு ஃபோட்டோ 2 ஃபோட்டோ போதும். சரி, அது நான் போடுற ஹெட்னுக்கு மாதிரி அந்த ஃபோட்டோஸ்களை நாங்கள் போட்டுக்குவோம். இப்போ இந்த ஸ்லைடை பார்த்தேன்னு சொன்னேன்டா ஃபோட்டோஸ் ஈக்கல்ல. இதில் வந்து கம்மனாக ஒரு ஃபோட்டோ போட்டிக்கேன். அப்போ அந்த ஃபோட்டோ போடுறேன்னு சொல்கிறது வந்து ஒரு எனக்கு முக்கியமான விஷயம் ஒன்று இல்லை. அப்போ நிறைய ஃபோட்டோ போட்டோ தவிர்த்துக்குள்ளே இது. இப்போ நான் அடுத்து என்ன பார்க்க போகிறேன்னு சொன்னேன்டா, இப்போ இது வந்து என்னென்னா என் டைட்டில் ஸ்லைட், அதாவது வந்து என் ஃபர்ஸ்ட் ஸ்லைட். சரியா, இப்போ ஒவ்வொரு ஃபொண்ட் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் தானே. இப்போ நாங்கள் ஃபொண்ட்டை பற்றி பார்க்கலாம். இப்போ நான் அந்த டைமுக்கு ஃபொண்ட் யூஸ் பண்ண போகல ஏரியல் கெலிப்ரேட்டி அப்படின்ற ஒரு ஃபொண்ட் டைப் இருக்குது. அந்த ஃபொண்ட் டைப்பை எனக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ அடுத்தது என்னென்னு சொன்னேன்டா, இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஸ்லைடு தான் எடுத்துக்கிறேன். அதில் இப்போ மெயின் ஹெட்டின் ஈக்கும். இப்போ அந்த ஹெட்டின் சைஸ் தானே, அந்த சைஸ் 36 தொடக்கம் 48 வரையான சைஸ் எனக்கு ஃப்ரண்ட் சைஸாக யூஸ் பண்ண முடியும். இப்போ அடுத்தது என்னென்னு சொன்னேன்டா, ஸ்லைடு வந்து ஒவ்வொரு டைட்டில் ஈக்க போகுது. இப்போ அந்த ஒவ்வொரு டைட்டிலுக்கும் பொருத்தமான ஃப்ரண்ட் சைஸ் ஒன்று இருக்குது. அதுக்கு நாங்கள் பொதுவாக நாங்கள் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னோம்டா 32 இந்த சைஸை தான் நாங்கள் வந்து காமனாக எல்லா டைட்டில் ஹெட்டுக்கும் நாங்கள் யூஸ் பண்ணி கொள்வது. நாங்கள் டைட்டில் சைஸ் பார்த்துட்டோம். அடுத்தது வந்து இப்போ கண்டென்ட் சைஸ் இருக்குது. இப்போ இந்த கண்டென்ட் சைஸ் நாங்கள் வந்து வேண்டிய மாதிரி போடலும் நாங்கள் மெயினாக யூஸ் பண்ணுறது என்னென்னா 18 தொடக்கம் 22. இப்போ நீங்கள் ஒவ்வொரு இந்த கண்டென்ட் சைஸோ இந்த டாபிக் சைஸோ ஹெட்டிங் சைஸ் தானே அது நீங்கள் போட போகல, அதை பார்வையாளருக்கு தெளிவாகவும் உன்னிப்பாகவும் எவ்வளோ வாசிக்கலுமோ அந்த மாதிரி தான் நீங்கள் அதை யூஸ் பண்ண வேணும். அடுத்தது மெயினான விஷயம் என்னென்னு சொன்னோம்டா, இப்போ அடுத்த மெயினான விஷயம் என்னென்னு சொன்னோம்டா, நாங்கள் வந்து கலர்ஸ், பேக்ரவுண்ட் கலர். இப்போ நாங்கள் மெயினான பார்க்க விஷயம்டா பேக்ரவுண்ட் கலரும் ஃபோன் கலரும். இப்போ தூரத்துலேருந்து ஒரு பார்க்குறொத்தருக்கோ இப்போ வாசிக்கிறொத்தருக்கோ நாங்கள் இந்த பேக்ரவுண்ட் கலரையும் ஃபோன் கலரையும் சரியாக மெச் பண்ணின மாதிரி தான் நாங்கள் இந்த இடத்துல அதை யூஸ் பண்ண வேணும். இப்போ அடுத்தது, இப்போ நாங்கள் ப்ரெசன்டேஷனோட நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களே, அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுற டைமுக்கு நீங்கள் அந்த ப்ரெசன்டேஷன் செய்கிறத இந்த ஸ்லைட் மாதிரி நீங்கள் போட்டு நீங்கள் தனியாக அதை ஒரு 4-5 தடவையோ இல்லாட்டி உங்களுக்கு ஒரு மனிதருக்கு அதை எவ்வாறு எக்ஸ்பிளைன் பண்ணலுமோ அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகி வச்சுக்கொள்ள வேணும். ஏண்டா நீங்கள் அந்த இடத்துல சொல்ல போகிற விஷயத்தை அவங்க உன்னிப்பாக கேட்கணும். அதனால் நீங்கள் எவ்வாறு அதை ப்ரிப்பேர் ஆகலுமோ ஃபுல் ப்ரிப்பேர் ஆகி நீங்கள் அந்த இடத்துல போய்த்து இதாக்க முடியும். இதுதான் நாங்கள் ப்ரெசன்டேஷனில் மிக முக்கியமான விஷயம். அடுத்தது இன்னொன்று நான் சொல்ல மறந்துட்டேன். ப்ரெசன்டேஷன் நடந்துடிக்க போகல வந்து மீட்டிங் ஒன்று நடக்கும்போது இப்போ திடீர்னு தந்தா பேக்ரவுண்ட் ரூமுக்கு வந்து இப்போ அவங்க அனுப்பிடுவாங்க. அந்த டைமுக்கு நீங்கள் டென்ஷன் ஆகி பெனிக்காக வானம். அந்த டைமில் ஒரு மெசேஜ் ஒன்று வரும் ஸ்க்ரீனுக்கு. அந்த மெசேஜை அக்செப்ட் பண்ணேன்னு சொன்னா இவ்வாறு ஒரு ஜூம் ஃபேஸ் ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். சரியா, இப்போ நாங்கள் இப்போ அது காட்டுவோம். ஜூம் ஃபேஸ் ஒன்று கிடைக்க போது அந்த ஜூம் பேஸுக்கு நீங்கள் ஒரு லிங்க் ஒன்று கிடைக்கும். அந்த லிங்க்கில் ஜாயின் ஆகணும்னு சொன்னா உங்களுக்கு திருப்பியுமே அந்த ஜூம் மீட்டிங்க்கு நீங்கள் ஜாயின் ஆகலும். ஸோ நீங்கள் அப்படி ப்ரெசன்டேஷன் நடக்கிற டைமுக்கு அந்த இதால் நீங்கள் பெக்காகினு சொன்னா நீங்கள் டென்ஷன் ஆகியோ பதட்டப்பட்டோ ஒன்றும் யோசிக்க வேணாம். அது எல்லாம் சரியாக நடக்கும். சரியா, இப்போ நீங்கள் அந்த வேறு என்ன சரி உங்களுக்கு இந்த இடத்துல பிரச்சனையோ லீக்குன்னு சொன்னா அதை நீங்கள் ஆப்ரேஷன் கமிட்டியோட டிஸ்கஸ் பண்ணிக்கொள்ள இயலும். ஸோ இவ்வாறு இந்த விஷயங்கள் தான் வந்து ஒரு ஜூம் மீட்டிங் நாங்கள் செய்ய போகல மிகவும் முக்கியமான விஷயங்கள். சரியா, உங்களுக்கு மேலதிகம் என்ன வேணும்னு சொன்னால் பிரச்சனைகள் என்னன்னு சொன்னால் அங்கிட்டு கேட்குற ஆர்கனைசிங் கமிட்டிக்கு நாங்கள் தானே ஆர்கனைசிங் கமிட்டியோட உங்களுக்கு கதைச்சி தெரிஞ்சுக்கொள்ள இயலும்.